ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா எனக்கு டாபிக் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல வந்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் வந்து எது வழியா வெளியேற்றுறது அப்படின்னா மலம் வழியாகவும் யூரின் வழியாகவும் தான் வெளியாகுது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து என்னென்ன வந்து ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ சரி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன ஒரு ஆர்கன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா கிட்னி தான் இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த கிட்னி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மூளையில் இருக்க செல்கள் வந்து எப்படி வந்து நியூரான் செல்களால் ஆனது அப்படிங்கிற மாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து நெஃப்ரான் அப்படிங்கிற செல்னால ஆனதான் வந்து இந்த கிட்னி. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த கிட்னியோட வேலை என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரின் வெளியேற்றுறது மட்டும் இதோட வேலை இல்லை. அப்படி வெளியேற்றுறது மூலம் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து ஆர்பிசி உற்பத்தியை தூண்டுறது, கால்சியம் வந்து தக்க வைத்துக் கொள்வது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றுவது, இந்த மாதிரியான நம்மளோட உடலை வந்து சமசீரா வந்து வைத்துக் கொள்வதற்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுதான் கிட்னி. சரி, இதுல வந்து ஒரு 2-3 இது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்கிரீஷன்னா என்ன, அதுக்கடுத்து அமினோடெலிசம்னா என்ன, இதெல்லாம் வந்து சில டேர்ம்ஸ். ஓகேங்களா? அந்த டேர்ம்ஸ்ல என்ன அப்படின்னா என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸ்கிரீஷன்னா என்ன? கழிவுகளை வெளியேற்றுறது. ஓகேங்களா? வெளியேற்றுதல் அப்படிங்கிறதா எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்க வந்து நம்மளுடைய இது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல எக்ஸ்கிரீஷன் என்னதை வெளியேற்றுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எலிமினேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட். மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. products from the animal body to regulate the composition of body fluid. அதாவது நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு திரவம் வந்து உடல் ஃபுல்லாவே இருக்கு. அந்த திரவத்துல வந்து எல்லா காம்போனன்ட்டும் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நைட்ரஜன்ல இருந்து கால்சியம், குளோரின், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்மோன் லெவல், குளுக்கோஸ் லெவல், இது எல்லாமே வந்து சமசீரா இருக்கணும். ஒருவேளை இது ஏதாவது ஒண்ணு அதிகப்படியா இருக்கும்போது அப்படிங்கிறப்ப அது வந்து எப்படின்னா யூரின் வழியா தான் வெளியே போகும். தேவையில்லாத எக்ஸஸான குளுக்கோஸா இருக்கட்டும், எந்த ஒரு மினரல்ஸா இருக்கட்டும் அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியேறக்கூடிய வழி அப்படின்னா யூரின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? elimination of metabolic waste product from animal body to regulate composition of blood-ஓட எதுக்காக வந்து இது எலிமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட காம்போசிஷன் எப்படின்னா வந்து இவ்வளவுதான் வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போசிஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் வெளியேற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் திசுல இருக்கக்கூடிய காம்போசிஷன். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் எக்ஸ்கிரீஷன். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அனிமல் ப்ரொடியூஸ். என்ன நம்மளுடைய அனிமல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன வேஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமோனியா, யூரியா, நம்மளும் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அயன், சோடியம், பொட்டாசியம், குளோரின், பாஸ்பேட், சல்ஃபேட் எக்ஸெட்ரா. சரி, இதில் நம்ம பார்ப்போம் இது நமக்கு உடலுக்கு தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவைதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இருக்கணும். இது எக்ஸஸா இருக்கும்போது அதை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் வந்து நம்ம கிட்னி அப்படிங்கிறது செய்யுது. ஓகேங்களா? எய்தர் பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பை எக்ஸஸ் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? இந்த கழிவுகள்லாம் உடல்ல எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வழியில உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸா வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலம் உருவாகக்கூடிய கழிவுகளாகவும் இருக்குது. இன்னொன்னு நம்ம அதிகப்படியான அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உட்கொள்ளுதல் மூலம் வந்து நம்மளுடைய உடல்ல வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் ஆர் த மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்கிரீட்டட் பை அனிமல். அதாவது இதெல்லாம் வந்து அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்ரஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல இருந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய அனிமல்ல இருந்து தான் வெளியேறுது அப்படிங்கறத சொல்றாங்க. எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மெட்டபாலிக் வேஸ்ட், வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் வந்து வெளியேற்றதான் வந்து எக்ஸ்கிரீஷன். சரி, இதுல என்னென்ன கழிவுகள்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், குளோரின், பாஸ்பேட், யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எக்ஸஸா இருக்கும்போது என்ன ஆகுனா அதை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யறதா வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அனிமலோட வேஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்ரஜன் வேஸ்டான அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்து வந்து ஒரு 3 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமினோடெலிசம், யூரோடெலிசம், யூரிக் டெலிக். ஓகேங்களா?
சரி, அமினோடெலிசம் அப்படின்னா வந்து இந்த டெலிசம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அமோனியாவை வெளியேற்ற ப்ராசஸ் தான் அமோனியோ டெலிசம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது வெளியேற்றக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல கிட்னி தான். ஓகேங்களா? the process of excreting ammonia is called அமினோடெலிசம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இந்த அமோனியா வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போன், அதாவது போன் இருக்கக்கூடிய ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிஃபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அமோனியாவை நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு அதிகப்படியான தண்ணீர் வந்து தேவைப்படுது. அதனால வந்து இது என்னன்னா மோஸ்ட் டாக்ஸிக் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகப்படியான தண்ணியை எடுத்துக்கிறதுனால என்ன சொல்றாங்க, மோஸ்ட் டாக்ஸிக். அதாவது அமோனியா இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் அண்ட் ரெக்வயர்ஸ் most toxic form and requires large amount of water for its elimination. அதாவது இதை வெளியேற்றணும் அப்படின்னா தண்ணீர் வந்து ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படுது. அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அமோனியா, யூரிக் ஆசிட், இது மூணு கம்பேர் பண்ணும்போது அமோனியா தான் ரொம்ப டாக்ஸிக்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமோனியா வெளியேற்றுவதற்கு தண்ணி அப்படிங்கிறது அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அமினோடெலிசம் அப்படின்னா அமோனியாவை வெளியேற்றக்கூடிய நிகழ்வு தான் வந்து அமினோடெலிசம், ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டிங் அமோனியா. இதை வெளியேற்றக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்னா கிட்னி தான். ஓகேங்களா? எதுலாம் வந்து இது அதிகமான அமோனியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போனி ஃபிஷ்ல, அக்வாட்டிக் ஆம்பிஃபியன்ஸ், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடல்லையும் வந்து நமக்கு அமோனியாவோட கண்டென்ட் வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நைட்ரஜனஸ் வேஸ்டான அமோனியா, யூரிக் ஆசிட், இது மூணுலையும் பார்க்கும்போது அதிகப்படியான டாக்ஸிக் கண்டென்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியாவில தான் இருக்கு. இந்த அமோனியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இதை வெளியேற்றுவதற்கு அதிகப்படியான வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டெலிக் அப்படின்னா என்ன சொன்னா வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யூரியோடெலிக் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டிங் யூரியா வெளியேற்றக்கூடிய நிகழ்வு தான் வந்து யூரோடெலிக் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து மேமல்ஸ், மெனி டெரிஸ்ட்ரியல் ஆம்பிஃபியன்ஸ் அண்ட் மெரைன் ஃபிஷஸ், இதுல பாலூட்டிகள், மெனி டெரஸ்ட்ரியல் ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னா வந்து இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெரைன் ஃபிஷ்லாம் வந்து இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து when compared to ammonia, urea is less toxic. அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது யூரியாவுக்கு வந்து டாக்ஸிக் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீடட் ஃபார் எக்ஸ்கிரீஷன். அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரொம்ப குறைவான தண்ணி தான் தேவைப்படுது வெளியேற்றுவதற்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? டெலிக்னா என்ன, வெளியேற்றம். அதுக்கடுத்து யூரிகோடெலிக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா யூரிக் ஆசிடை வெளியேற்றுவது, ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டிங் யூரிக் ஆசிட். எந்த ஃபார்ம்ல வெளியிட்டா பேலட் அப்படின்னா வந்து சின்ன சின்ன துகள்களாகவோ இல்லை வந்து பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ்ட் தெரியும். ஓகேங்களா? செமி சாலிட் ஃபார்ம் தான் வந்து பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரெண்டு ஃபார்ம்ல வெளியேற்றுறது, பேலட் இல்லைன்னா பேஸ்ட்னால வெளியேற்றுறது தான் வந்து யூரிகோடெலிக். எது வெளியேற்றுறது அப்படின்னா யூரிக் ஆசிடை வெளியேற்றுறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், லேண்ட் ஸ்னெயில்ஸ், இன்செக்ட்ஸ், இதெல்லாம் வந்து இது வெளியேற்றத்துக்கான எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க. வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப், இதுல வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வாட்டர் தான் இது வெளியேற்றுவதற்கு தேவைப்படுது. வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீடட் ஃபார் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் பேர் ஆஃப் கிட்னி வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து யூரிட்டர் அப்படின்னா சிறுநீர் குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளாடர், அதாவது யூரின் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாடர் அப்படின்னா சிறுநீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பிளாடர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒன் யூரித்ரா, சிறுநீர் வடிகால் குழாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றுவதற்கான பகுதி தான். சரிங்களா? அதாவது இதுதான் வந்து நம்ம கிட்னியோட ஷேப்பு. எங்க வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பேக் சைட்ல தான். எதுக்கு பின்னாடி அப்படின்னா லிவர் அண்ட் ஸ்பிளைனுக்கு பின்னாடி வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்டாமினல் கேவிட்டி பகுதியில தான் லொக்கேட் ஆயிருக்கும். கரெக்டா வந்து நம்ம டயஃப்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதரவாதத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் 4 பார்ட்டா சொல்றாங்க. ஒரு பேர் ஆஃப் கிட்னி, ஒரு பேர் ஆஃப் யூரிட்டர், அதுக்கப்புறம் ஒரு யூரின் பிளாடர், அப்புறம் ஒரு யூரித்ரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி. கிட்னி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஸ் செக்ஷன், அதாவது லாங்கிடியூட்னல் செக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அதை வெட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிட்னியை இப்படி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இப்படிதான் இருக்கும்.
கிட்னியை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்து நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஷேப் அப்படின்னா ஒரு பீன்ஸோட ஷேப்ல இருக்கும். பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிலோ த ரிப், அதாவது மார்பெலும்புக்கு கீழே இருக்கு. பிஹைண்ட் த அவர் பெல்லி, அதாவது வயிற்றுக்கு பின்புறமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. கரெக்டா சொன்னா அப்டாமினல் கேவிட்டி பகுதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பின்புறமா வெர்டிபிரல் காலமுக்கு பக்கத்துல இருக்கும். ஈச் கிட்னி ஹேஸ் அ நாச் ஆன் இட்ஸ் இன்னர் சைடு. ஒவ்வொரு சைட்லயும் வந்து இது வந்து ஒரு சைடு கிட்னியோட பிக்சர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அதோடைய இந்த சைடு இப்படி இருக்கு பாருங்க, நாச் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இங்க வந்து என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதை வந்து ஹைலம்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன கனெக்ட் ஆகுனா யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் குழாய் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பிளட் வெசல் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பிளட் வெசல்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும், நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூரிட்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்னியை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்னி வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பீன் ஷேப்ல இருக்கும். லொக்கேட்டட் பிலோ அவர் ரிப்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. பேக் சைட் பெல்லி, பிஹைண்ட்னா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஈச் கிட்னி ஹேஸ் அ நாச் ஆன் இட்ஸ் இன்னர் சைடு. நாச்னா இதுதான் வந்து நாச்சுன்னு சொல்றாங்க இந்த பகுதி. இதுல என்ன இது வந்து ஹைலம்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நர்வ்ஸ், அது வெயின்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டரி கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூரிட்டர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் குழாய் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சைட் கிட்னியோட ரைட் சைட் கிட்னின்னு வச்சுக்கலாம். ரைட் சைட் கிட்னியோட லாங்கிடியூடனல் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இந்த பகுதியை வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பகுதி வந்து மெடியூலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்ம பிரெயின்ல பார்த்தோம்லோ அதே மாதிரிதான் அவுட்டர் ரீஜன் வந்து கார்டெக்ஸ், உள்ள வந்து மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மெடுலால பிரமிட் மாதிரி ஷேப் இருக்கும். ஓகேங்களா? ரீனல் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரீனல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பயாலஜிக்கல் டேர்மா வந்து கிட்னி வந்து ரீனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரீனல்னாவே கிட்னியை தான் சொல்றது. ரீனல் ஆர்டரி அப்படின்னா கிட்னிக்கு வரக்கூடிய ஆர்டரி. ரீனல் வெயின்னா கிட்னில இருந்து வெளியே போகக்கூடிய வெயின். அதுக்கப்புறம் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீனல் காலிக் அப்படின்னா வந்து அதாவது கிட்னில ஏற்படக்கூடிய வலியை தான் வந்து ரீனல் காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனல் அப்படின்னாவே சிறுநீரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்னின்னு தெரிஞ்சுக்கணும், பயாலஜிக்கல் டேர்ம். சரி, அடுத்து வந்து ரீனல் காலம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரமிட் மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு சைடும். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து ரீனல் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா மெடுலரி பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஜாயின் ஆகக்கூடிய பகுதியை வந்து மைனர் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜாயின் ஆகி மேஜர் காலிக்ஸ்ல ஜாயின் ஆகும். ஆனா மேல மேஜர் காலிக்ஸ்ல அப்படியே ஜாயின் ஆகி யூரிட்டர் வழியா எங்க போகும் அப்படின்னா வந்து சிறுநீர் வந்து யூரினரி பிளாடர்ல சேமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து யூரித்ரா வழியா வெளியேறும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ரீனல் ஆர்டரி, நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள வரக்கூடியது. ரீனல் வெயின்னா கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு வெளியே போகக்கூடியது ரீனல் வெயின். அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய பகுதி வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா அப்படியே நீண்டு காணப்படும் யூரிட்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த கார்டெக்ஸும் மெடுலாவும் ரெண்டுமே சேர்ந்த பகுதி வந்து மொத்தமா சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா ரீனல் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இதுல கொடுக்கல, நானே எக்ஸ்ட்ரா சொன்னேன். சரி, லென்த் ஆஃப் ஈச் கிட்னி, அந்த ஒரு சைட் கிட்னியோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 to 12 சென்டிமீட்டர் இருக்குமா. பிரெத் வந்து 5 to 7 சென்டிமீட்டர் இருக்கும். திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல வந்து ஆவரேஜ் ஒரு சைட் மட்டும் சொல்றாங்க. ஆவரேஜ் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 120 to 170 கிராம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஈச் கிட்னி ஹேஸ் நியர்லி, அதாவது ஒவ்வொரு கிட்னிலையும் வந்து 1 மில்லியன் நெஃப்ரான், அபவுட் 1 மில்லியன் நெஃப்ரான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெஃப்ரான் அப்படின்னா இந்த கிட்னியை ஃபார்ம் பண்ணக்கூடிய செல் தான் வந்து நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொன்னா கேட்டாங்க அப்படின்னா அது நெஃப்ரான் தான். இதே ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு கேட்டா நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் எது வந்து அதோட மேஜர் ஃபங்க்ஷனை செய்தோ அதான் ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னா நெஃப்ரான் அப்படிங்கிறது. எவ்வளவு நெஃப்ரான்ஸ் வந்து ஒரு சைட் கிட்னில மட்டும் இருக்குன்னா நியர்லி 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்கும். அதே கிட்னியோட ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டானு தெரியல. ஆனால் இந்த வெயிட் மட்டும் பார்த்துக்கோங்க. 120 to 170 கிராம். அதே மாதிரி எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து சரி, நெஃப்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு நெஃப்ரான். இன்னைக்கு வந்து நெஃப்ரான்ல வந்து என்னென்னலாம் இருக்கு ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஓகேங்களா? நெஃப்ரான் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈச் நெஃப்ரான் ஹேஸ் 2 பார்ட்ஸ். ஒரு நெஃப்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா குளோமெரல்ஸ், இன்னொன்று வந்து ரீனல் டியூபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குளோமெரல்ஸ், ரீனல் டியூபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து நெஃப்ரானோட ஷேப்பு. இப்போ பிரெயின்ல வந்து நம்ம நேற்று வந்து டிஸ்கஷன்ல கூட பார்த்தோம். நியூரான் செல் வந்து எப்படி இருக்கு, இப்படி இருக்கும், ஆக்சான் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நியூரான் செல் இருக்கும். அதே மாதிரி நெஃப்ரான் செல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா இந்த பகுதியை தான் வந்து குளோமெரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டியூபா இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ரீனல் டியூபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோமெரல்ஸ் இஸ் a tuft of capillary formed by afferent arteriole. பிளட் எஃபரண்ட் ஏட்ரியோல், அதாவது குளோமெரல்ஸ் அப்படிங்கிறது இதுதான், இந்த பகுதி தான். பவுமன் கேப்சியூல், இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவுமன் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரத்த நாளங்கள் காணப்படும். ஓகேங்களா? ரத்த நுண் நாளங்கள் காணப்படும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகுதியில் வந்து ஆர்டரியில இருந்து நாளங்கள் வந்து என்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கெப்லரிஸ் ஃபார்ம் ஆகும். கெப்லரிஸ்ல இருந்து வெயின்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இதுல மட்டும் 2 பக்கமுமே வந்து ஆர்டரிஸ், ஏட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நுண் நாளங்கள் தான் காணப்படும். ஓகேங்களா? Glomerulus is a tuft of capillaries formed by afferent arteriole. Blood from glomerulus is carried away by afferent arteriole. அதாவது உள்ள வந்து எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா afferent arteriole வழியாக என்டர் ஆகும். என்ன ஆகும், இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரத்த நுண் நாளங்கள், நுண் தமனிகள் வந்து காணப்படும். அதே மாதிரி வெளியே போகிறது வந்து எஃபரண்ட் ஏட்ரியோல் தான். ஆனா மற்ற எதுல பார்த்தாலும் ஒரு சைடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டரி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா வெயின் இருக்கும். இந்த பகுதியில இந்த குளோமரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 2 பக்கமே வந்து ஆர்டரி தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. The renal tube begin with a double walled cup like structure called Bowman capsule which encloses the glomerulus. The renal tubule இது குளோமெரல் சொல்றாங்க. அதுக்கடுத்து ரீனல் டியூப் பிகின்ஸ் வித் டபுள் வால்டு கப் லைக் ஸ்ட்ரக்சர். 2 வால் இருக்கக்கூடிய கப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? அதை தான் வந்து பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சொல்றாங்க இந்த பகுதி. ஓகேங்களா? 2 சைட்லயும் வந்து எப்படி இருக்கான், டபுள் வால்டு கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கான். அதை வந்து பவுமன் கேப்சியூல்னு சொல்றாங்க. விச் என்க்ளோசஸ், இதுதான் வந்து இந்த குளோமெரல்ஸ், இந்த உள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளத்தை வந்து என்க்ளோஸ் சுத்தி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ரீனல் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குளோமெரல்ஸ் அலாங் வித் பவுமன்ஸ் கேப்சியூல், இந்த குளோமெரல்ஸும் பவுமன்ஸ் கேப்சியூல் இது 2மே சேர்த்து மால்ஃபீஜியன் பாடி இல்லைன்னா ரீனல் கார்க்ஸ்கியூல் அப்படின்னு சொல்றாங்க. இது 2மே சேர்ந்து மால்ஃபீஜியன் பாடி ஆர் ரீனல் கார்க்ஸ்கியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The tube contains further to form highly coiled network. இதோட இது முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியல, அதோட வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? highly coiled network called proximal convoluted tubule. இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து போகுது. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளியே போகக்கூடிய டியூப்ஸ் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்றாங்க. த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இந்த பகுதி மட்டும்பா, இந்த பகுதி மட்டும் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியூபிள் இஸ் ஹேர்பின் பெண்ட். இந்த கீழே பாருங்களேன், நான் சொல்றது எல்லாமே வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல அந்த போர்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியூபிள் இஸ் ஹேர்பின் ஷேப். இந்த மாதிரி ஹேர்பின் ஷேப்ல இருக்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா Henle loop which has a descending and ascending limb. அதாவது descending அப்படின்னா
கீழ்ப்புறம் போகக்கூடிய ஒரு இது மாதிரி குச்சி மாதிரி. அதுக்கப்புறம் அசெண்டிங் லிம்ப்னா மேல பகுதியில் போகக்கூடிய ஒரு குச்சி மாதிரி பகுதி தான் வந்து டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லூப் வந்து காணப்படுது. லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப், பிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்றாங்க. அதுல கீழ்ப்புறமா போகக்கூடிய டிசெண்டிங் லிம்ப் பண்ணும். இங்க பாருங்க, டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி, அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் லிம்ப் வந்து எங்க முடியும் அப்படின்னா இந்த பகுதியில முடியும். டிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள்ல முடியும். ஓகேங்களா, the DCT of many nephrons open into straight tube called இது வந்து எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு டியூபோட கனெக்ட் ஆகும். அதுதான் கலெக்டிங் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டிங் டியூப். மால்ஃபீஜியன் கார்ப்ஸ்கியூல்னா குளோமரல்ஸும் அதுக்கப்புறம் இது ப்ராக்சிமல் குளோமரல்ஸ் பிளஸ் பவுமன் கேப்சூல் இது ரெண்டுமே சேர்ந்துதான் மால்ஃபீஜியன் கார்ப்ஸ்கியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மால்ஃபீஜியன் கார்ப்ஸ்கியூல். பிசிடி அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபல். அதுக்கு அடுத்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபல் ஆஃப் த நெஃப்ரான் ஆர் சிச்சுவேட்டட் இன் தி கார்டெக்ஸ் ரீஜன் ஆஃப் த கிட்னி. கிட்னியில வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி பார்த்தோம். எங்க இருக்கு கிட்னி? இங்க இருக்கு. பிசிடி, டிசிடி, அதுக்கப்புறம் மால்ஃபீஜியன் பாடி. இது மூணுமே வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்னியோட இந்த பகுதி. இதுதான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த டியூப்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதாவது ஹென்லி லூப் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா மெடுலா ரீஜன்ல லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, the loop of Henle situated in medulla of the kidney. கிட்னியோடைய மெடுலா பகுதியில காணப்படும். அதனாலதான் வந்து இந்த ஹேர் லைக் எக்ஸ்டென்ஷன், இந்த டியூப்ஸ்லாம் தான் வந்து இந்த மாதிரி ஹேர் லைக் பிரமிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. In majority of nephrons, the loop of Henle is, அதாவது நம்ம நிறைய நெஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லூப் ஆஃப் ஹென்லி வந்து ரொம்ப சின்னதாக தான் காணப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. டூ ஷார்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் இன்டு மெடுலால வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கார்டிக்கல் நெஃப்ரான், ரொம்ப குறைவான எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடியது வந்து கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் வந்து எப்படி இருக்குன்னா the loop nephrons, the loop of Henle is too short and extends only very little into medulla. Such nephrons are cortical nephron அப்படின்னு சொல்றாங்க. கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த என்னது இந்த ஹென்லின்னு சொல்றாங்க. லூப் ஆஃப் ஹென்லி எங்க இருக்கு? இதுதான் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த ஹேர்பின் பென் ஷேப்ல இருக்குல்ல, இதுதான் லூப் ஆஃப் ஹென்லி. இந்த லென்த் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி சின்னதா இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இது சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம இது எங்க காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம், மெடுலா ரீஜன்ல காணப்படும். அப்ப அதுவும் வந்து சின்னதா காணப்படும். அடுத்து in some of the nephrons the loop of சிலதுல மெஜாரிட்டி வந்து ரொம்ப சின்னதாக தான் காணப்படும். சிலது ஆனா ரொம்ப அடுத்த பாயிண்ட்லயே சொல்றாங்க in some of the nephron ரொம்ப குறைந்த அளவு தான் சொல்லுவாங்க. loop of Henle is very long, ரொம்ப நீளமா காணப்படும். runs into medulla, இது எந்த பகுதியில காணப்படும் அப்படின்னா மெடுலா பகுதியில தான் காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி நீளமா இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஜாக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீளமான நீட்சிகளை பெற்றிருக்கக்கூடிய லூப் ஆஃப் ஹென்லி இருக்குல்ல, லூப் ஆஃப் ஹென்லி நீளமா காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நெஃப்ரான்ல அதை ஜாக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் சொல்றாங்க. இந்த லூப் ஆஃப் ஹென்லி ரொம்ப சின்னதா காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நெஃப்ரானை வந்து கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The efferent atriole emerging from the glomerulus, அதாவது எஃபரண்ட்னா என்ன, உள்ள போகக்கூடியது ரத்த நாளம் வந்து அஃபரண்ட்னு சொல்லுவாங்க. வெளியே வரக்கூடிய ரத்த நாளத்தை வந்து எஃபரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஃபரண்ட் ஏட்ரியோல் எமர்ஜிங் ஃப்ரம் த குளோமரல்ஸ் வந்து வெளியே வருது. ஃபார்ம்ஸ் அ ஃபைன் கெப்லரி நெட்வொர்க், அதாவது ரத்த நுண் நாளங்களை வந்து ஃபார்ம் பண்ணும். இங்க பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே இந்த நெஃப்ரான் ஃபுல்லாவே இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர் ரீனல் டியூபிள் கால்ட், இந்த மாதிரி வெளியே போகக்கூடியது வந்து ரீனல் டியூபை சுத்தி இருக்கக்கூடிய இதை வந்து என்ன சொல்றாங்க, பெரி டியூபுலர் கெப்லரிஸ்ன்னு சொல்றாங்க. இது சுத்தி காணப்படுறதுனால பெரி டியூபுலர் கெப்லரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரத்த நாளங்களை மட்டும்தான் பேசுறாங்க. சரி, இன்னொரு டைம் இதை மட்டும் பார்த்துடலாம், ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. சரி,
நெஃப்ரான் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனல் யூனிட். ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னன்னா 2 பார்ட் இருக்கு. ஈச் நெஃப்ரான் ஹேஸ் 2 பார்ட் இருக்கு. என்னன்னா குளோமரல்ஸ், ரீனல் டியூபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குளோமரல்ஸ் அப்படிங்கிறது இதுதான், இந்த பகுதி தான். ரீனல் டியூப் அப்படிங்கிறது இந்த கன்வல்யூட்டட் பவுமன்ஸ் கேப்சூலோட சேர்ந்தது தான் ரீனல் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த நெஃப்ரான்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பவுமன்ஸ் கேப்சியூல் இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல வந்து யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம், எப்படி வந்து உள்ள வருது, எப்படி வெளியே போகுது, அதெல்லாம் வந்து கிளியரா பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா எந்த பகுதியில எது உறிஞ்சப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். எந்த அயான் வந்து உறிஞ்சப்படுது, எந்த பகுதியில கழிவுகள் வந்து நீற்றப்படுது, எது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், எது செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பவுமன்ஸ் கேப்சியூல். இந்த பவுமன்ஸ் கேப்சியூல்குள்ள என்ன இருக்கும்னா ரத்த நாளங்கள், என்னன்னா ஆர்டரிஸ் தான் இருக்கும். நுண் நாளங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐட்ரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பகுதியிலையும் அஃபரண்ட் எஃபரண்ட் சொல்லிட்டு ஏட்ரியோல் தான் காணப்படும். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரத்த நுண்ணாளங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்து குளோமரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிளட் ஃபார்ம் குளோமரல்ஸ் கேரிட் அவே, அதாவது இது ஆர்டரி வழியா, இதுதான் ஆர்டரி, உள்ள வர்றது வந்து ஏட்ரியோல உள்ள வரும். உள்ள வரக்கூடிய நாளத்தை வந்து எஃபரண்ட் ஏட்ரியோல்னு சொல்றாங்க. வெளியே போறக்கூடிய நாளத்தை வந்து எஃபரண்ட் ஏட்ரியோல்னு சொல்றாங்க. ஒரு டபுள் வால்டு ஸ்ட்ரக்சர் வந்து இதை கவர் பண்ணி இருக்கு. அதான் பவுமன்ஸ் capsule அப்படின்னு சொல்றாங்க. The renal tube begin with double walled cup like structure called Bowman's capsule which encloses. இதுதான் வந்து இந்த glomerals enclose பண்ணி இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. மொத்தமா இந்த glomeralsம் அதுக்கப்புறம் வந்து சுத்தி இருக்கக்கூடிய இந்த renal டியூபும், ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்ந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மால்ஃபீஜியன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, மால்ஃபீஜியன் பாடி இல்லைன்னா ரீனல் கார்ப்ஸ்கியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது மொத்தமா சேர்த்து ஒரு பேர் சொல்றாங்க. அதான் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரி, இங்க கீழே இருக்கிறது மட்டும், அதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் தான் மீதி. அதுக்கடுத்து ஹென்லி லூப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிசிடின்னு சொல்லக்கூடிய டிஸ்டல் கன்வல்யூட்டட் லூப் இருக்கு. அதுக்கப்புறம் கலெக்டிங் டியூப் இருக்கு. அதுக்கப்புறம் இருட்டரோட இது கனெக்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா வந்து நெஃப்ரான்ல வந்து இந்த லூப் ஆஃப் ஹென்லின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து ஷார்ட்டா தான் மேக்ஸிமம் ஆஃப் நெஃப்ரான்ல காணப்படும். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மெடுலால தான் இருக்கும். அப்படி ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த நெஃப்ரானை வந்து என்ன சொல்றாங்கன்னா கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதுவே வந்து லாங்கா இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நெஃப்ரானை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜாக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நாளங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது, இந்த நெஃப்ரானை சுத்தி வந்து காணப்படுது. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரி டியூப்லர் கெப்லரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியில காணப்படக்கூடியதை குளோமரல்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டியூப்ஸ்ல இருக்க டிசிடி, பிசிடி, லூப் ஆஃப் ஹென்லில எல்லாம் காணப்படக்கூடியது வந்து பெரி டியூப்லர் கெப்லரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் பார்ட்ஸ். நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து யூரின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து வெளியேற்றப்படுது அப்படிங்கறது வந்து ஃபுல்லா பார்ப்போம். பார்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த பகுதியில வந்து அப்சர்ப்ஷன் நடக்குது, எங்க வந்து பிளட் வந்து கலெக்ட் ஆகி எந்த வழியா வந்து வெளியேறுது அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு தெளிவா பார்ப்போம். பார்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.